டியர் ரீடர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ல மொத்தம் ஒரு 7 சிம்பிள்ஸ் இருக்கு. பிளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், ஃப்ளோர் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன் அண்ட் மாடுலஸ் ஆப்ரேட்டர். ஸோ இந்த 7 ஆப்ரேட்டரை எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற கான்செப்ட் மூலமா பார்க்க போறோம். இது சிம்பிள். நம்ம மேக்ஸ் டேர்ம்ல நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணமோ அதே தான். ஸோ ஒரு 2 நம்பர்ஸ்க்கு பிட்வீன்ல எப்படி இந்த ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ண போறோங்கிறத நம்ம இங்கே பார்க்க போறோம். ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லி 2 வேரியபிள்ல 2 வேல்யூஸ் எடுத்திருக்கோம். அதாவது 2 நம்பர்ஸ், ஜஸ்ட் 10 அண்ட் 3 அப்படிங்கிற ஒரு 2 நம்பரை இன்புட்டா எடுத்திருக்கோம். இந்த 2 நம்பருக்கு பிட்வீன்ல தான் நாம இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் 1 by 1 யூஸ் பண்ண போறோம். ப்ளஸ் அப்படின்னா நமக்கு நார்மல் அடிஷன் தான். ஸோ சிம்பிள் அடிஷன் அது வந்து ப்ளஸ் அப்படிங்கிறது. மைனஸ்ங்கிறது சிம்பிள் சப்ட்ராக்ஷன், அது சிம்பிள் மைனஸ் பண்ண போகிறோம். அண்ட் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள், அதுக்கு இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சிம்பிள் மல்டிப்ளிகேஷன். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம மேக்ஸ் டேர்மில் நம்ம என்ன பண்ணாமோ அதே தான். அதே மாதிரி டிவிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு சிம்பிளாக ஒரு ஸ்லாஷ்ங்கிறது ஒரு சிம்பிள் டிவிஷன். நார்மலாக ஒரு வேல்யூவை டிவைட் பண்ணோம்னா என்ன அவுட்புட் வரும், அதுதான் வந்துட்டு டிவிஷன் அப்படின்னு இருக்க போகுது. இதே ஃப்ளோர் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா இதை எக்ஸ்பொனென்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 பவர் ஆஃப் 3 அப்படின்னு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஃப்ளோர் மல்டிப்ளிகேஷன் ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். ஸோ ஏ பவர் ஆஃப் பி, அதுதான் வந்துட்டு இங்கே 10 ஏ ஃப்ளோர் மல்டிப்ளிகேஷன் பி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது. ஏ பவர் ஆஃப் பி அதுதான் இங்கே வந்து நம்ம இங்கே எக்ஸ்பொனென்ஷியலாக டபுள் ஆஸ்ட்ரிக் சிம்பிளை யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுறோம். ஓகே, அதே மாதிரி டிவிஷன் அண்ட் ஃப்ளோர் டிவிஷன், இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, டிவிஷன் அப்படிங்கிறது ஃப்ளோட் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும். அதாவது இப்போ 10 வந்து 3ஆல் டிவைட் பண்ணால் 3.3 அப்படிங்கிற சம் வேல்யூஸ் வரும். இதே வந்து 10 4 இருந்துச்சுன்னா 2.5 அப்படிங்கிற ஒரு வேல்யூஸ், அது டெசிமல் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும். இங்கே நாம சிங்கிள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறப்ப டெசிமல் வேல்யூஸ் வரும். இன்கேஸ் டபுள் ஸ்லாஷ் இருக்குது அப்படின்னா, இதை வந்து ஃப்ளோர் டிவிஷன் சொல்ல போகிறோம். இந்த ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணும்போது இன்டீஜர் வேல்யூஸ், ஸோ 3.333ன்னு வந்திருந்தாலும் இந்த இன்டீஜர் வேல்யூ என்னவோ அது மட்டும் வரும். இப்போ 10 டிவைடட் பை 4 அப்படின்னா 2.5 அப்படிங்கிறது வெறும் 2 அப்படிங்கிற இன்டீஜர் வேல்யூவை மட்டும் அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணும். இதுக்கு அடுத்து மாடுலஸ் ஆப்ரேட்டர். இது வந்து நாம நார்மலாக பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ பர்சன்டேஜ் சிம்பிள் வந்து இங்கே மாடுலஸ் ஆப்ரேட்டர்னு சொல்ல போகிறோம். மாடுலஸ் ஆப்ரேட்டர் எதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஒரு டிவிஷனில் கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் 2 பார்ட் இருக்கும். ஸோ கோஷன்ட் அப்படிங்கிறது டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன் மூலமாக கிடைச்சிரும். ரிமைண்டர் வேணும், எனக்கு அந்த வேல்யூவோட ரிமைண்டர் வேணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணலாம். ஸோ 10 3ஆல் டிவைட் பண்ணும்போது 3 × 3 9, ரிமைண்டர் 1. ஸோ அதுதான் இங்கே வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இதோட அவுட்புட் நமக்கு வச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஏ ப்ளஸ் பி, ஸோ அதோட அவுட்புட் 10 + 3 13 அப்படின்னு. அடுத்து ஏ மைனஸ் பி, 10 - 3 7. அதுக்கடுத்து ஏ மல்டிப்ளிகேஷன் பி, 10 × 3 30. 10 பவர் ஆஃப் 3, 10 × 10 × 10 1000. அண்ட் ஏ டிவிஷன் பி, ஸோ 3.3333. இது வந்து 14 டிஜிட் ஃப்ளோட் வேல்யூ அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் 14 டிஜிட் வரைக்கும் வரும். ஸோ 14th டிஜிட்டில் ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ளோர் டிவிஷன் அப்படிங்கிறதுல வெறும் இன்டீஜர் வேல்யூ மட்டும் வரும். டிவிஷன் டாட்க்கு அடுத்து இருக்கிற டெசிமல் வேல்யூஸ் எதுவும் வராது. அதுக்காக ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணலாம். அண்ட் மாடுலஸ் ஆப்ரேட்டரில் ரிமைண்டர் 1, அது நமக்கு அவுட்புட்டாக கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதை 4ன்னு மாற்றினோம்னா, இந்த பியோட வேல்யூ 4 மாற்றினோம்னா ஏ ப்ளஸ் பி 14 மாறிடும். 10 - 6, 10 - 4 6ன்னு அவுட்புட் கிடைக்கும். 10 × 4 40. அதே மாதிரி 10 பவர் 4 1000 10,000 மாறிடும். அண்ட் 10 டிவைடட் by 4 2.5 2 and ரிமைண்டரும் 2. ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற அவுட்புட், வேணுங்கிற வேல்யூஸை எந்த ஆப்ரேட்டர் நமக்கு வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் ஒரு சில ஆப்ரேட்டர்ஸை நம்ம ஸ்ட்ரிங்கோடய யூஸ் பண்ண முடியும். ஸோ அதர் டேட்டா டைப்ஸ் லிஸ்ட் இதுங்களோடையும் யூஸ் பண்ண முடியும். அதெல்லாம் பின்னாடி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.